இனி ஒருவங்களுக்கு காலை வணக்கம். சூப்பரான ஒரு ரோல் தான் பண்ண போறோம் இன்னைக்கு. வெஜ் ரோல், நான்வெஜ் ரோல். வெஜ் வந்து மஷ்ரூம் வச்சு பண்ண போறோம். நான்வெஜ் வந்து சிக்கன் நக்கட்ஸ் வச்சு பண்ண போறோம். எப்பவுமே பசங்களுக்கு வந்து ரோல் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லயே செஞ்சு கொடுப்போம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம். வெஜ் மட்டும் இல்லாமல் நான்வெஜ் ரோலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு மசாலா பண்ண போகிறோம். ஹோட்டலில் பண்ணுற ஸ்டைல் இல்லை, இது நம்மளோட ஸ்டைலில். आज है ना हमें दीटा रोल करीबा पंजाउची मशरूम रोल चिकन नगेट्स रोल फर्स्ट मशरूम बोलो पतला पतला कट करी सैड तिक्क तेल पकी मशरूम बोलो तिक्क फ्राई करीबा दरकार लूनो हल्दी पकी ரெண்டுமே வந்து மஷ்ரூம் வந்து வெஜ்ல வந்து நம்ம சிக்கனுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால ரோல் வந்து நம்ம கடைகளில் ஒரிசால எல்லாம் வந்து ரோட் சைட்லயே ரோல் கடை விற்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். 15 ருபீஸ்க்கு ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அதை நம்ம வீட்டில் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், பசங்க ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க. அதனால தான் ଆମ ଓଡ଼ିଶାରେ ସବୁବେଳେ ରୋଡ୍ ସାଇଡ୍ରେ ବି ରୋଲ୍ ମିଳିବ। ଚିକେନ୍ ରୋଲ୍, ନନ୍ଭେଜ୍ ଭେଜ୍ ରୋଲ୍ କହିକି ପନିର ରୋଲ୍ ସବୁ ମିଳିବ। ବେଶୀ ମସଲା ରଖିବ, ତାଙ୍କ କେମିତି ହାଇଜିନ୍ କରିବ ଜାଣିନି, ଫିର୍ ବି ସେମ୍ ଟେଷ୍ଟଟା ଆଉ ତାଠୁ ବଢ଼ିଆ ଆମେ କରିପାରିବ। ସେଇଥିପାଇଁ ମସରୁମ୍ ନା ବେଶୀ ପତଳା ପତଳା କଟ୍ କରିକି ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆମେ କେମିତି କରୁଛି ସେଇଟା ଟିକେ ଫଲୋ କରିକି କରନ୍ତୁ, ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରନ୍ତୁ, ପିଲାମାନଙ୍କୁ ବେଶୀ இன்ட்ரெஸ்டாக ଖାଇବ। மஷ்ரூம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ரொம்ப மெலிசாக கட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஸ்பைசஸ்க்காக, அதுக்கப்புறம் ஒருகன ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து மஷ்ரூம் தான் பண்ண போகிறோம். அது கூட என்னென்ன வெஜ்ஜஸ் வந்து சேர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறத, நான்வெஜ்ஜும் இதே மாதிரி சேம் மெத்தட்லேயே பண்ணிடலாம். ரெண்டும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் பண்ணலாம், வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சேம் கடாயில் மஷ்ரூம் எடுத்தாச்சு. மஷ்ரூம் எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ரெண்டும் சின்ன சின்ன பசங்க இருக்கிறதால ரொம்ப பச்சையாக போட்டாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் மீடியமாகவே நாங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே பண்ணோம்। ଆମଘରେ ଦୁଇଟା ପିଲାମାନେ ଛୋଟ ପିଲାମାନେ ଅଛି, ବେଶୀ କଞ୍ଚା ରହିବା ଟାଇମ୍ରେ ପିଆଜ କ୍ୟାପ୍ସିକମ୍ ସବୁ ପିଲାମାନେ ଖାଇବେନି। ସେଇଥିପାଇଁ ପିଆଜ ବେଶୀ ପତଳା ପତଳା କଟ୍ କରିକି ତେଲ ପକେଇକି ସେମ୍ ଜାଗାରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ତେଲ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଟିକେ ବଟର୍ ବି யூஸ் କରିପାରିବ। ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ଟିକେ பக்கிக்கு மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம்। ரொம்ப மெலிசாக பெருசாக இருந்தால் வெங்காயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்। எண்ணெய் நிறைய போட வேணாம், கொஞ்சமாக போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்। எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்। நம்ம இந்த ரோல் வந்து பசங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்காக கூட அழகாக பேக் பண்ணி கொடுத்து விட்டுடலாம்। ஒரு ஃபுல்லாக ஒரு ரொட்டியில் வந்துட்டு எல்லாமே பசங்களுக்கு பிடிச்சமான எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும், இல்லை சிக்கனும் இருக்கும்। சாப்பிடும் போது வந்து வயிறு நல்லா, ஒரு ரொட்டி சாப்பிட்டா ஒரு ரோல் சாப்பிட்டாவே வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும்। கேப்சிகம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், கேரட் வந்து மெலிசா துருவி போட்டுக்கலாம்। நம்ம கேபேஜும் வந்து கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணி போட்டுக்கலாம்। बंधागोभी टिक्के ଆଉ କ୍ୟାରେଟ୍ ଟିକେ ସେ ସାଙ୍ଗରେ କ୍ୟାପ୍ସିକମ୍ ଲାଷ୍ଟରେ ପକାଇବା ତ ଠିକ୍ ରହିବ। ଟିକେ ଗୋଲମରିଚ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ଆଉ ସୋୟା ସସ୍ ଟିକେ, ଚିଲି ସସ୍ ଟିକେ, ଭିନିଗର ଟିକେ ପକାଇବା ପାଇଁ। ମୁଁ ଡାର୍କ ସୋୟା ସସ୍ யூஸ் କରୁନାହାନ୍ତି, மீடியம் சோயா சாஸ் யூஸ் କରୁଛି। ராக பையனா சில்லி சாஸ் யூஸ் କରୁଛି। கேப்சிகம் வந்து போட்டோம்னா உடனே வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும்। அதனால கேபேஜும் கேரட்டும் போட்டுருவோம்। அதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட் சோயா சாஸ் இருக்கு, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்। அது கூட வந்துட்டு சில்லி சாஸ், கொஞ்சம் வினிகர், டொமேட்டோ சாஸ்। சோயா சாஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால அது யூஸ் பண்ணும்போது வினிகர் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா புளிப்பாயிடும்। இது வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிங்களன்னா கரெக்டாக இருக்கும்। எல்லாமே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம்। இது நம்ம பெரியவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆஃப் பாயில் இருக்கும்போதே வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்। சின்ன பசங்க இருக்காங்கன்னா வெஜிடபிள் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணிடலாம், அப்போ அவங்களுக்கு வந்து பச்சை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க। அதனால ଆଉ ଆମ ଘରେ ବଡ଼ ଲୋକ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଏମିତି ହାଫ୍ ବଏଲ୍ କରିକି ବି କରିପାରିବ, ବଢ଼ିଆ ରହିବ। ଛୋଟ ପିଲାମାନେ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ବୋଲୋସ୍ ବଏଲ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଥିପାଇଁ କଭର୍ କରିକି ପାଣି ରଖିକି ବଏଲ୍ କରିବା ନାହିଁ, ନର୍ମାଲ୍ ମିଡ଼ିୟମ୍ ଫ୍ଲେମ୍ରେ ବଏଲ୍ କରିବା ତ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ୍ यूज କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଭଲ ରହିବ।
ସବୁ ଭଲ ମିକ୍ସ କରିକି ଏ ସାଙ୍ଗରେ ନା ଏବେ କ୍ୟାପ୍ସିକମ୍ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। କ୍ୟାପ୍ସିକମ୍ ஆல்ரெடி பத்தலா பத்தலா வச்சு ସେଇட்டு போய் சங்க பாயில் ଯିବ। குடமிளகா வந்து இப்போ போட்டுக்கலாம்। இப்போ போட்டுட்டோம்னா அது உடனே இதுவாயிடும்। தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா துருவி வச்சிருக்கிறது கொஞ்சம் பச்சையா இருந்தால் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்। அதனால இன்னும் கொஞ்சம் கேரட் வந்து துருவி இப்போ போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளவே ஆஃப் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம்। வேற எந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ண வேணாம்। காரத்துக்கு வந்து நம்ம பிளாக் பெப்பர் போட்டிருக்கோம்। டொமேட்டோ கெச்சப் வந்து அதில் கொஞ்சம் காரம் இருக்கும், அவ்வளோதான்। பச்சை மிளகாய் யூஸ் பண்ணல। ରାଗ ପାଇଁ ନା ଗୋଲମରିଚ ପକେଇ ଦେଇଛୁ ଆମେ, ଆଉ ଟମାଟୋ କେଚପ୍ରେ ଟିକେ ରାଗ ରହିବ ସେଇଟା ପାଇଁ। ଏତିକି ମସଲା କାଢ଼ିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଇନ୍ କେସ୍ ପନିର ରୋଲ କରିବା ଟାଇମ୍ରେ ଏବେ ଛୋଟ ଛୋଟ ପନିର ମିକ୍ସ କରିକି କରିବା ତ ଠିକ୍ ରହିବ। ରୋଟି ନା ବେଶୀ ମୁଁ ମଇଦା ୟୁଜ୍ କରୁନାହାନ୍ତି, ଆଟା ରୋଟି ୟୁଜ୍ କରୁଛି ରୋଲ କରିବା ପାଇଁ। ଆଉ ମଇଦା ସବୁପଟେ ଖାଇବା ପାଇଁ ବି ଭଲ ନାହିଁ ରହିବ ପିଲାମାନଙ୍କ ସେଇଟା ପାଇଁ। ବେଶୀ ପତଳା ରୋଟି କରିବା ପାଇଁ ଦରକାର। ரொட்டி வந்து நான் மைதா ரொட்டி தான் யூஸ் பண்ணுறேன் ரோல் பண்ணுறதுக்கு। ரொம்ப மெலிசாக உருட்டி வச்சுக்கலாம்। அதில் வந்துட்டு மைதா இருக்கிறது இல்லாமல் நார்மல் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன்। அது ரொம்ப நல்லது। நாங்கள் செஞ்ச ரோல் வந்து நைட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்காக। மைதாவில் செய்கிறது, மைதாவில் வந்து கடையிலலாம் மைதாவில் தான் பண்ணுவாங்க। ஆனால் அதுக்கு ஈக்குவலாகவே நம்ம கோதுமையில் பண்ணுறதும் இருக்கும்। கடையிலையும் கிடைக்குது ரொட்டி ஆல்ரெடி இந்த மாதிரி மைதாலேயே ரவுண்டாக கட் பண்ணி கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க। அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்। இன்கேஸ் ரொட்டி பண்ண எங்களுக்கு தெரியாது, மைதாலையும் சரி கோதுமை மாவுலையுன்றவங்க வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது। அது டேட் பார்த்துட்டு வாங்கிட்டு கூட மசாலாலாம் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி கொடுக்கலாம் ପସங்களுக்கு। ମଇଦା ରୋଲ ଭଲ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଫିର୍ ବି ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଖାଇବା ପାଇଁ ଦେବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ହେଲ୍ଦି ଦେବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ମଇଦାର କରିବା ରୋଟି ୟୁଜ୍ କରୁନାହାନ୍ତି, ନର୍ମାଲ ଆଟାର କରିବା ନା ସେ ରୋଟି ୟୁଜ୍ କରିକି ରୋଲ କରୁଛନ୍ତି। ଆଉ ଦିଟା ସାଇଡ୍ରେ ନା ବେଶୀ ତେଲ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ବଟର ନାହିଁ ତ ତେଲ ପକେଇକି ଘିଅ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ରୋଲର ଟେଷ୍ଟ ଟିକେ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ। ଟିକେ ତେଲ ପକେଇକି ଦିଟା ସାଇଡ୍ରେ ଭଲ சிஜிபா ପାଇଁ ଦରକାର। ரொட்டி வந்து ரெண்டு பக்கமும் நெய் போட்டு இது பண்ண வேணாம், பட்டர் இல்லைன்னா எண்ணெய் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சிடலாம்। பச்சையாக இருக்கிற மாதிரி இருந்தால் வேணாம், ஏன்னா நைட்டில் சாப்பிட்றது பசங்களுக்காக பண்ணுறதுன்றதால கொஞ்சம் சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம்। ஃபர்ஸ்ட் வெஜ்ஜில் பண்ணுற ரோல் பண்ணலாம்। கொஞ்சமாக வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம்। அது கூட வந்துட்டு நீங்கள் யோகர்ட்டில் பண்ணுற அந்த மயோனிஸ் மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் பண்ணுற பன்னீரில் பண்ணுற மயோனிஸ் யூஸ் பண்ணலாம்। அப்புறம் ஹாட் அண்ட் ஸ்பைசி வந்து பீஸா டொமேட்டோ சாஸ் வரும், அதை கொஞ்சம் போட்டிங்களன்னா அந்த காரம் வந்து கரெக்டாகிடும்। ரொட்டி ரெண்டுமே வச்சுட்டு மூணு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி கரெக்டாக ரொட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம்। ଆଉ ଆମେ ଏନା ମୟୋନିଜ୍ ଟିକେ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ସାଙ୍ଗରେ ଅଣ୍ଡା ମିକ୍ସ କରିବା ନାହିଁ, ନର୍ମାଲ ପନିରର କହିବ ଭେଜ୍ ମୟୋନିଜ୍ ନା ସେଇଠି ୟୁଜ୍ କରୁଛି। ପିଜା ପାଇଁ ପିଜା ସସ୍ ମିଳିବ ନା ଟମାଟୋ ସ୍ପାଇସି, ସେଇଟା ଟିକେ ୟୁଜ୍ କରିବା। ନର୍ମାଲ ଟମାଟୋ କେଚପ୍ ଦୁଇଟା ଭଲ ମିକ୍ସ କରିଦେବ। ମୁଁ ଆଜ କରିବା ଏଇଟା ନା ଭେଜ୍ ପାଇଁ, ସେଇଟା ପାଇଁ ଭେଜିଟେବଲ୍ ସାବ ନା ଟିକେ ଟିକେ କରେକ୍ଟରେ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ତା ଉପରେ ମସରୁମ୍ ରଖିବା ତ ଠିକ୍ ରହିବ। ஆல்ரெடி ସବୁ சிஜிகொள்ளா ସେଇட்டு போய் அவுத்துற சைட்டை சிஜிபா போய் தரக்கார் नहीं। எல்லாமே ரொட்டியும் நம்ம நல்லா வேக வச்சுட்டோம்। நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜிடபிளும் ரவுண்டாக கரெக்டாக ரோல்லாம் போட்டுட்டு மஷ்ரூம் இல்லைன்னா பன்னீர் நம்ம இதுக்காக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதை மேலே வச்சு ரோல் பண்ணாவே போதும்। ஒரு பேப்பர் வச்சு ரோல் பண்ணி கடையில் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம்। ஆனால் நம்ம வீட்டில் இப்போ சாப்பிட போகிறோன்றதுக்காக அந்த பேப்பர்லாம் வச்சு ரோல் பண்ணாமல் அப்படியே ரோல் பண்ணி பசங்க கையில் கொடுத்துடலாம்। கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம் வெஜ்க்காக। சீஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து மொசரெல்லா சீஸ், அது அந்த சூட்லேயே வந்து ஃபுல்லாக அழகாக மெல்ட் ஆகிடும்। மஷ்ரூமும் வந்து ஃபுல்லாக கரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட போட்டுக்கலாம்। ମସରୁମ୍ ନା ମସରୁମ୍ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ଅଲରେଡ଼ି ସବୁ ଗରମ ଅଛି, ସେଇଟା ପାଇଁ ମଜରୁନା ଚିଜ୍ ନା ସେଇଟା ଟିକେ ପକେଇକି ଉପରେ ଟିକେ ପିଆଜ ପକେଇକି କଞ୍ଚା ପିଆଜ ମସରୁମ୍ ରଖିକି ରୋଲ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଭେଜ୍ ରୋଲ୍ ରେଡ଼ି ହେଇଗଲା। এইটা সিম্পল মশরুম ভেজ ରୋଲ୍। ଆଉ ବଡ଼ ଲୋକ ଖାଇବା ପାଇଁ, ଛୋଟ ପିଲା ବି ଖାଇବା ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ଦୋକାନରେ ମିଳିବା ଟାଇମ୍ରେ ଉପରେ ବେଶୀ ସାସ୍ ପକେଇକି ସବୁ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ରେଡ଼ି ହୋଇଗଲା ஃபர்ஸ்ட் வெஜ் ரோல், அப்புறம் நான்வெஜ் ரோல் କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଆମେ। வெஜ் ரோலுக்கு வந்து முட்டைலாம் போட முடியாது, அதனால நான் முட்டை இல்லாமல் வெறுமனே பிளைனாக பண்ணேன்। ஒரு 4 முட்டை எடுத்துட்டு கொஞ்சமாக நல்லா பீட் பண்ணிவிட்டு உப்பு அது கூட கொஞ்சம் பிளாக் பெப்பர் போட்டிருக்கோம், அவ்வளோதான்। நம்ம ரொட்டி பண்ண தவாலேயே
கொஞ்சமாக ஊற்றிட்டு அது ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி ரொட்டியை வந்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஒரு சைடு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா ரொட்டி ஃபுல்லாகவே அது வந்து கவர் ஆகிடும் முட்டை. இதை வச்சு நம்ம ரோல் பண்ணலாம். பேஸ் வந்து பண்ண போகிறோம். ଆଉ ଅଣ୍ଡା ନା ଟିକେ ଲୁଣ ଗୋଲ ମରିଚ ପକେଇକି ଭଲ ବିଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଭିତରେ ବଢ଼ିଆ ପକେଇକି ଦୋସା ତାୱାରେ ପକେଇକି ଅଣ୍ଡା ସ୍ପ୍ରେଡ୍ କରିକି ତା ଉପରେ ରୋଟି ପକେଇକି ରୋଲ୍ କରିବ। ଆଉ ଚିକେନ୍ ନା ଭଲ କ୍ରିସ୍ପି ଫ୍ରାଏ କରିକି ନଗେଟ୍ସ ଟାଇପ୍ର ଅଛି, ସେଇଟା ଛୋଟ ଛୋଟ ପିସ୍ କଟ୍ କରିଦେବ। କଟ୍ କରିକି ନନ୍ଭେଜ୍ କରିବା ପାଇଁ ଯାଉଛି, ଆଉ ମସଲା ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିଦେବ। போன்லெஸ் சிக்கன்னா சிக்கன் நக்கட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். ஆல்ரெடி என்னோட யூடியூப்லேயே வந்து சிக்கன் நக்கட்ஸ் எப்படி பண்ணுறது இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கி பண்ணுறதுனா கூட மிக்ஸ் பண்ணி பண்ணிடலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணோம்னா நான்வெஜ் ரோல் ரெடி ஆகிடும். சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், போன் இல்லாமல் இருக்கிறதால பசங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இதுவாக இருக்கும்। ଚିକେନ୍ ନା ବୋନଲେସ୍ ଚିକେନ୍ ସେଇଟା ଭଲ କ୍ରିସ୍ପି ରହିବ, ଆଉ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ସୁପର ଟେଷ୍ଟି ରହିବ। ସବୁପଟେ ଗୋଟେ ଟାଇପ୍ର କରିବା ଟାଇମ୍ରେ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ବି ଇଣ୍ଟରେଷ୍ଟ ରହିବ ନାହିଁ। ବାହାର ହୋଟେଲରେ ବଢ଼ିଆ ମିଳୁଛି, ଘରେ ଏମିତି କରୁଛୁ କହିକି ଟିକେ ଟାଇମ୍ ଲାଗିବ। ଟିକେ ଇଣ୍ଟରେଷ୍ଟରେ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ହୋଟେଲରେ କରିବା ଟାଇପ୍ର କରିବା ତ ବଢ଼ିଆ ରହିବ। ଏଇଟା ଅଣ୍ଡା ଗୋଟେ ସାଇଡ୍ କୋଟିଂ ଗୋଟି ଅଛି ଆମଲେଟ୍ ଟାଇପ୍ର, ଗୋଟେ ସାଇଡ୍ରେ ନାହିଁ। ଏ ଭିତରେ ନନ୍ଭେଜ୍ ରୋଲ୍ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେମ୍ ଟାଇପ୍ର ଟೊಮೆಟೊ ಸಾಸ್ ଆଉ ଟೊಮೆಟೊ மயோனிஸ் கெச்சப் சப் பக்கிப்பா ପାଇଁ ଦରକାର। வெஜ் ரோலுக்கு நம்ம என்னென்ன பேசிக் போட்டோமோ அதே தான் போடணும்। ஆல்ரெடி உப்பு போடும்போது வந்து நம்ம முட்டையிலையும் உப்பு போட்டிருப்போம், மசாலாலையும் போட்டிருப்போம், சிக்கன்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதை கரெக்டாக பார்த்துட்டு போடணும்। ஈக்குவலாக இருந்தால் தான் சாப்பிடும் போது டேஸ்ட் இருக்கும்। இல்லைன்னா நம்ம ரோல் சாப்பிடும் போது முட்டையோட சால்ட்டு ஜாஸ்தியாகும், அதுக்கப்புறம் இருக்க மசாலாவில் சால்ட் இல்லாமல் சிக்கன்லேயும் ஜாஸ்தியாக சால்ட் இருந்ததுன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பைட்டு வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும்। ஈக்குவலாக இருக்கணும்னா உப்பு கரெக்டாக எல்லாத்துலேயும் ஈவனாக கரெக்டாக இருந்ததுன்னா பேலன்ஸாக இருக்கும்போது சாப்பிட நல்லாயிருக்கும்। பசங்களுக்கு கொடுக்குறதால ரொம்ப மயோனிஸ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், வீட்லேயே ரெடி பண்ணுற யோகர்ட் வச்சு அதோட மயோனிஸே நம்ம ரெடி பண்ணலாம்। அது வந்து ரொம்ப புளிப்பாக இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஃப்ரெஷ் தயிர் வந்து ஓவர் நைட் வந்து ஒரு ஒயிட் கலர் வெள்ளை துணியில் கட்டி வச்சுட்டோம்னா அந்த தயிர் வந்து ரெடி ஆகிடும்। அதில் கொஞ்சம் நல்லா பெப்பர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அது மயோனிஸோட டேஸ்ட் வரும்। டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கோம்। எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க சிக்கன் நக்கட்ஸ் இப்போ கட் பண்ணதும் அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம்। மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோலில் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் ஆனியன், அது கூட கொத்தமல்லி புதினாலாம் கொத்தமல்லி போட்டோம்னா பசங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்காது, அதனால நான் கொத்தமல்லி எல்லாம் உள்ளே யூஸ் பண்ணல। மேலே வெங்காயம் போட்டுட்டு மறுபடியும் சாஸ் போட்டுலாம் நம்ம கடையில் கொடுப்பாங்க, இது குழந்தைங்க சாப்பிட போகிறதால நைட்டில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் வெங்காயம் மட்டும் மேலே போட்டுப்போம்। அது சூப்பரான ஹோம்மேட் ரோல் ரெடி ஆயிடுச்சு। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்। தேங்க்யூ ஸோ மச்।